லாஸ்ட் எபிசோட்ல சிஇஓ ஹீரோயினை பார்த்து அவங்க அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த 5th எபிசோட்ல அதுக்கான க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். 5th எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு லெக்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பேங்க் ராபரி, பேங்க்ல நடக்கிற ஃப்ராட்ஸ் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ரீசெண்டா இப்போ ஒரு ஃப்ராட் ஆயிருக்கு. அதுல 50 பில்லியன் வந்துட்டு போட்டுட்டு 100 பில்லியன் போட்டுதான் அவன் கணக்கு காட்டிட்டான். எல்லாரும் ஃப்ராடா இருக்காங்க, பேங்க்காரங்களும் ஃப்ராடா இருக்காங்க. என்னதான் மனுஷங்க ஃப்ராடா இருந்தாலும் மெஷின் ஃப்ராட் பண்ணாம இருக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு பெட்டியை காட்டுறாரு. அந்த பெட்டி பேர் தான் கேசட். நம்ம கேசட்னே சொல்லிக்கலாம். அந்த கேசட்ல வந்துட்டு இப்போ நீங்க 100 ரூபாய் வைக்கிறீங்கன்னா 100 ரூபாய் வச்சுட்டு கரெக்டா வெளியில அந்த பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல 100 அடிச்சாதான் அந்த கேசட் மூடுமாமா. நீங்க 99 ரூபாய் வச்சுட்டு 100ன்னு வெளியில அடிச்சா அது மூடவே மூடாது அப்படின்றாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு நோட்டோட வெயிட்டும் வந்துட்டு அது கால்குலேட் பண்ணுவாமா. அது கிழிஞ்ச நோட்டு இல்ல ரொம்ப பழைய நோட்டு அந்த மாதிரி இருந்தா கால்குலேட் பண்ணாதாமா. அந்த மாதிரி அவர் லெக்சர் கொடுத்துட்டு இருக்க. ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி கான்செப்ட் ஆல்ரெடி ஒருத்தவங்க கொண்டு வந்துட்டாங்களே, இது உங்களோட கான்செப்டே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லெக்சர் பண்ணிட்டு இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல மேபி அவர் எங்களோட கான்செப்ட திருடி இருக்கலாம், ஆனா இதுக்கு நாங்க இப்ப பேட்டன்ட் வாங்க போறோம், அதாவது இப்ப நம்ம காப்பிரைட் போடுறோம்ல அந்த மாதிரி பேட்டன்ட் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த சுத்தி உட்காந்து இருந்தாங்கல்ல அவங்க யாருன்னா பேங்க்காரவங்க தான். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட அவங்க வாங்கி அவங்க பேங்க்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரோட ப்ராஜெக்ட்ங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல, யாரு கம்மி காசுல கொடுக்குறாங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயின் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி பாட்டில் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் திறந்து அங்கே கலைஞ்சிருக்கிற தண்ணி பாட்டிலாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லாயர் பொண்ணு வரா. அப்போ வந்துட்டு இன்னும் நீ இங்க என்ன பண்ற, உனக்கு ஒரு கேஸ் அசைன் ஆயிருக்கு, அதுக்கு நீ போகலையா அப்படின்னு கேட்கும். எனக்கு கேஸ் அசைன் ஆயிருக்கா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னும். ஆமா உனக்கும் லாயர் பையனுக்கும் ஒட்டுக்கா சேர்த்து ஒரு கேஸ் அசைன் பண்ணிருக்காங்க, உனக்கு அவங்க இன்னும் சொல்லலையா அப்படின்றதுக்கு இல்ல என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு லாயர் பொண்ணு இருந்துட்டு நான் அப்பவே நினைச்சேன் அவனை பத்தி சந்தேகப்பட்டேன், அவங்க கிட்ட சொல்லி இருக்க மாட்டான்னு நினைச்சேன். அவன் படிச்ச அந்த காலேஜ்ல தான் என் ஃப்ரெண்டும் லாயர் படிச்சா. அப்போ லாயர் பையனுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும். என்ன பட்ட பேர் தெரியுமா, ஒரு தந்திரவாதின்ட்டு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா எல்லாரையும் அவன் கவுக்கு தான் பாப்பான். இப்ப கூட அந்த அவனோட தந்திர வேலையை உங்ககிட்ட ஆரம்பிச்சிட்டான், அதனாலதான் அவனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஸை பத்தி கூட உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதையும் காதுல வாங்கிட்டு அந்த தண்ணி பாட்டில் எடுத்தாங்கல்ல அதையும் திறக்க முடியாம திறந்துட்டு இருக்கும்போது லாயர் பொண்ணு திறந்து கொடுக்குறாரு. சீக்கிரம் போய் என்ன எதுன்னு கேஸை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து லாயர் பையனை பார்க்க போறான். அங்க போய் லாயர் பையன் கிட்ட நீ ஏன் என்கிட்ட இதை பத்தி சொல்லல, கேஸ் அசைன் ஆயிருக்குன்னா என்கிட்டயும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பையன் கேட்கும். நான் சொல்லலையா, நான் சொல்லிட்டேன்ல, நினைச்சேன் வேலை பிசியில மறந்துருப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஹீரோயின் இருந்துட்டு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப லாயர் பையன் என்ன சொல்றான்னா, இந்த வந்துட்டு ஏடிஎம் சம்பந்தப்பட்டது, அதுக்குள்ள நம்ம படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, ஆனா இதெல்லாம் உனக்கு ஒரு அல்வா துண்டு மாதிரி தானே, நீ ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு சில கேஸ் ஃபைல் அது சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாம் ஹீரோயின் கையில வச்சுட்டு இப்பவா நம்ம கிளைண்ட் பார்க்க தான் போகணும் நீயும் வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டு போறோம். போற வழியில கூட அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் ஹீரோயின் படிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அந்த கொஞ்சோண்டு நேரத்துல என்ன படிச்சிட முடியும். இப்ப அங்கே கட் பண்ணா கிளைண்ட்டை பாக்குறதுக்கு போயிடுறாங்க. கிளைண்ட்டும் அப்புறம் சீனியர் லாயர் பையன் எல்லாரும் ஆர்மி பத்தி எங்க ஆர்மில அவங்க வேலை செஞ்சாங்க. என்னடா லாயர்னு சொன்னா இப்ப ஆர்மிங்கிறான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அங்க கொரியாலலாம் எல்லாருமே அதாவது பசங்க எல்லாருமே ஆர்மில ஒரு குறிப்பிட்ட டைம் அளவுக்கு வேலை பார்க்கணும் கம்பல்சரியா. அதனால அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னா கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே எல்லாரும் ஓபன் பண்ணி சியர்ஸ் அடிச்சுட்டு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினால அந்த மூடியை திறக்கவே முடியல. அப்போ அங்க ஏதோ ஒரு வேலையா வந்த ஹீரோயினுக்கு அந்த மூடியை திறந்து கொடுத்துட்டு அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ வந்துட்டு சீனியர் லாயர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு இன்னொரு ஆப்போசிட், அதாவது இவங்க கேசட் தயாரிக்கிற ஒரு நிறுவனம்னா இவங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போனன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க அந்த நிறுவனத்து மேல நீங்க சேல்ஸ் ஸ்டாப் பண்ணணும், அதாவது அவங்க எந்த கேசட்டையும் விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கீங்க தானே அப்படின்னு சீனியர் கேட்கும். அவர் இருந்துட்டு ஆமா இந்த கேசட்டை நாங்க தான் கண்டுபிடிச்சோம், ஆனா அவங்க எப்படியோ இந்த இதை திருடி அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் நாங்க கொடுக்கறத விட கம்மி காசு கொடுக்கறதுனால எல்லாரும் அவங்க கிட்டே வாங்குறாங்க, இதனால எங்களோட சேல்ஸ் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுது, எங்களால எதையும் விற்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சீனியர் லாயர் ஹீரோயின் கிட்ட கேசட்னா என்னன்னு கேக்குறாங்க. அவருக்கு தெரியலன்னா பொதுவா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேக்குறாங்க. ஆனா இந்த டைம் ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, இந்த கேஸை பத்தி அவங்க எதுவுமே பார்க்கல, ஏன்னா லாயர் பையன் சொல்லல. அதனால ஹீரோயின் என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கிளைண்ட் வந்துட்டு இவங்களுக்கு கேசட்னா என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு கேசட்னா என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கும். லாயர் பையன் வந்து முந்திரி கொட்ட மாதிரி கேசட்னா என்னன்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். இப்போ வந்துட்டு லாயர் பையன் வந்துட்டு அவனோட விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்துருப்பான் ஆரம்பத்திலேயே. அடுத்து அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் டீடைல்டான இதை பத்தின ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு நீங்க அந்த என்னோட விசிட்டிங் கார்டுல இருக்கிற அந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அங்கிருந்து கிளைண்ட் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சீனியர் லாயர் இருந்துட்டு இந்த கேஸுக்கு நீங்க 2 பேர் தான் அசைன் ஆயிருக்கீங்க, யாருன்னா ஹீரோயினும் லாயர் பையனும், அதனால இதுல நமக்கு புரியாத டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதனால ஒன்னொன்னையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸுக்கு முக்கியமே கேசட் அந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட் தான், அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீ என்னன்னு தெரியாம கேஸுக்கு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் இவன் தான் அப்படி பண்ணாங்கிறத சொல்லாம அடுத்த டைம் இந்த மாதிரி ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. சீனியர் லாயரும் இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது லாயர் பையன் சீனியர் லாயர் கொண்டு வந்திருக்கிற டைரி எல்லாம் முந்திக்கிட்டு
அவன் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். இப்ப சீனியர் லாயர் அங்கிருந்து போனக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நீ இதை பத்தி சொல்லாததுனாலதான் சீனியர் லாயர் இந்த மாதிரி பேசிட்டு போறாரு, அடுத்த டைம் நமக்கு 2 பேருக்கும் ஒன்னா ஏதாவது கேஸ் அசைன் ஆச்சுன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு, அப்பதானே நானும் இதை பத்தி பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் ஏன் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பையன் சொல்றான். ஹீரோயினை திருன்னு முடிக்கிறாங்க, என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, ஆமா என்னோட போட்டியே நீ தான், உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வேலை சரி இந்த லா ஃபார்முக்கு ஒரு போட்டி இருக்கு, அவங்க இன்னொரு லா ஃபார்ம், இப்ப நமக்கு கிளைண்டா வந்திருக்கிற அந்த ஏடிஎம் கம்பெனிக்கு ஒரு போட்டி இன்னொரு ஆளுங்க இருக்காங்க, அதே மாதிரி என்னோட போட்டி நீ தான், நாம 2 பேருமே இங்க 1 வருஷம் கான்ட்ராக்ட்ல தான் வேலைக்கு சேர்ந்திருக்கோம், உனக்கு தான் இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் வந்துட்டு நல்லா வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கி இந்த 1 வருஷத்தை கான்ட்ராக்ட வந்து இன்னும் புதுசு பண்ணி இங்கேயே நான் இருக்கணும், வேலை செய்யணும், நீ வேலை பிடிக்கல நீ போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் நான் வேலை பிடிக்கலன்னு சொன்னா நானும் கான்ட்ராக்ட புதுசு பண்ணணும், நானும் இங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதுக்கு லாயர் பையன் இருந்துட்டு டேபிள கை நீட்டுறான். என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயினோட விசிட்டிங் கார்டு டேபிள் மேலேயே இருக்கும். அதாவது என்னன்னா அடுத்து அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இதை பத்தின பிரீஃப் டீடைல்ஸ் எல்லாம் மறுபடியும் அந்த லாயர் பையனோட அந்த நம்பருக்கு தான் அவர் அனுப்புவாரு. லாயர் பையனோட விசிட்டிங் கார்டுல இருக்கிற நம்பருக்கு தான் அனுப்ப சொல்லியிருப்பான். அதனால மறுபடியும் ஹீரோயினுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, அதனால அடுத்த டைம் நான் தான் ஜெயிப்பேன் நக்கெல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறோம். இப்ப அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஆப்போசிட் சைடு லாயர் வந்துட்டு ஜட்ஜு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கிளைண்ட் அதாவது நம்ம கிளைண்ட் என்னென்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கேசட் வந்துட்டு அவங்க உருவாக்குனது, அதனால அவங்களுக்கு தான் சொந்தம், வேற யாரும் உருவாக்க கூடாது, நாங்க திருடுறோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா நிஜமா இது அவரே உருவாக்கல, அவர் வந்துட்டு உருவாக்குனதா சொல்லி பேட்டன்ட் வாங்க ட்ரை பண்ணது வந்து 2020. ஆனா 2019 சிகாகோ அதாவது அமெரிக்கால ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது, அங்கே இந்த மாடல் இருந்தது, இந்த ஒரு கேசட்டை அங்கேயே வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க வந்துட்டு பேட்டன்ட் வாங்கல, இது வந்துட்டு ஃப்ரீ சோர்ஸா விட்டுட்டாங்க, அதனால யாரு வேணாலும் அப்படியே மாடிஃபை பண்ணியோ அதே மாதிரியோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதை வந்துட்டு 2020 இருந்து நான் தான் கண்டுபிடிச்சேன், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன்ட் வாங்க ட்ரை பண்றதோ இல்ல வேற யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறதோ எப்படி சரி? ஒருவேளை கொரியாக்கு முதல்ல கொரியாக்குள்ள இந்த மாதிரி இதை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், இந்த கேசட்டை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலுமே அப்படியே அவங்களால கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா கொரியாக்குள்ள முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவரு கிடையாது, லீடர் ஏடிஎம்னு சொல்லிட்டு ஏடிஎம் காரவங்க தான் இந்த கேசட்டை வந்துட்டு கொரியால ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க அதை ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவங்க கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது சரியா வேலை செய்யல, ஒரு சில பிரச்சனை எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண கேசட்ல இருந்ததுங்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு லாயர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சடனா எழுந்திருச்சு, இல்ல அவங்களோட மாடலும் எங்களோட மாடலும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, 2மே ஒரே மாதிரி இருந்தாலும் எங்களோட மாடல்ல ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு, அமெரிக்கன் கம்பெனில இருந்த அந்த கேசட்டை விட எங்களோடதுல சென்ஸ் பண்ற அந்த சென்சார் வந்துட்டு அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு அந்த நோட்டோட வெயிட் அளக்கிறதுக்கு வச்சிருந்த அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இதுவும் ஒண்ணு கிடையாது, இதுல ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு, கொஞ்சம் இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சில டிஃபரன்ஸை வச்சு மட்டும் இது எங்களோடதுன்னு சொல்ல முடியாது, ஆனா இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தானே, இது வந்துட்டு எங்களோடதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காரவும் அந்த ஆப்போசிட் சைடு ஆளு அந்த ஏடிஎம் ஆள் இருக்காருல்ல அந்த தாத்தா அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஏமா அமெரிக்கன் நோட்டு வேற மாதிரி வெயிட் இருக்கும், நம்ம கொரியன் நோட்டு அதாவது காசு வேற மாதிரி வெயிட் இருக்கும், அவங்களோட சைஸ் வேற நம்மளோட சைஸ் வேற, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்கும்போது நம்மளோட டிவைஸ்ல ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்துதான் ஆகணும், கொண்டு வராம அப்படியே வச்சா நீ எப்படி வெயிட் பார்க்க முடியும்? இப்ப அந்த சிகாகோ அதாவது அந்த அமெரிக்கன் எக்ஸிபிஷன் நடந்தது இல்ல, அவங்களோட அந்த ப்ராடக்ட் தான் நீங்க காப்பி பண்ணி நீங்க உங்களோடதுன்னு சொல்லிட்டு இது வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் சைடு ஆள் சொல்லவும் நம்ம கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நானும் சரி என்னோட கம்பெனில இருக்கிற மத்த ஆளுங்களும் சரி அந்த எக்ஸிபிஷனுக்கே போனது கிடையாது, நீங்க சொல்லவும் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், இது எங்களோட ப்ராடக்ட் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது லாயர் பையன் என்ன சொல்றான்னா, ஆப்பனன்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு எங்களோடதுன்னு ரிலீஸ் பண்ண வருஷம் 2021, 2020லயே இந்த ப்ராடக்டோட ரைட்ஸை நாங்க வாங்குறதுக்கெல்லாம் எல்லா வேலையும் பண்ணியாச்சு, நீங்க வந்துட்டு 2021ல அமெரிக்கனோட அந்த ஃப்ரீ சோர்ஸ் வச்சுதான் நீங்க உருவாக்குனது சொன்னதே பொய், ஏன்னா நீங்க எங்களோட ப்ராடக்ட காப்பி பண்ணி தான் நீங்க செஞ்சிருப்பீங்க அப்படின்னு லாயர் பையன் சொல்லவும் அந்த ஆப்போசிட் அந்த தாத்தா இருக்காருல ஆப்பனன்ட் தாத்தா அவர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பார்த்தா கொரியாக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த கேசட்டை கொண்டு வந்தது லீடர்ஸ்ங்கிற அந்த ஏடிஎம் தான், அப்போ நீங்க வந்துட்டு அந்த லீடர்ஸ்ங்கிற ஏடிஎம்மோட அந்த கேசட்டை தான் காப்பி பண்ணி 2020ல ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்லவும் ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாத்தா கிட்ட நீங்க லீடர்ஸ் தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அந்த பழைய மெஷின் ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிடுறாரு. இதுக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட கம்பெனி எல்லாமே மூடிட்டு போன வருஷமே போயிட்டாங்க, அவங்களோட ப்ராடக்ட் எதுவுமே இருக்கான்னு எங்களுக்கு தெரியல, அதை நாங்க தேடி ஏதாவது ஒரு கேசட் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறோம், ஆனா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் சீனியர் லாயரும் எங்க பக்கம் இருக்கிற உண்மையை ப்ரூவ் பண்றதுக்கு நாங்களும் ஒரு சில எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், அதனால எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்னு சீனியர் லாயர் சொல்லிடுறாரு. ஜட்ஜும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அங்க கோர்ட்ல பேசி முடிஞ்ச அந்த ஹியரிங் எல்லாம் முடியுது. எல்லாரும் அங்க இருந்து கலைஞ்சு போனோடனே ஹீரோயின் வந்துட்டு நம்ம கிளைண்ட் இருக்காங்களே அவங்க கிட்ட போய் ஆப்பனன்ட் சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டுறாரு. அவர் என்ன சொல்றதுனே தெரியாம திணறிட்டு எனக்கு போன் வருது நான் அதை பேசணும்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. லாயரும் அதாவது சீனியர்
சீனியர் லாயரும் எனக்கும் வேலை இருக்கு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு லாயர் பையன் இருந்துட்டு அவர் உண்மை சொன்னா என்ன பொய் சொன்னா என்ன, அவருக்காக வாதாட வேண்டியதுதான் நம்மளோட வேலை. அவரு நம்ம பக்கம் வாதாடணும்னு சொல்லிட்டு தான் காசு கொடுத்துருக்காங்க. நம்மளோட கிளைண்ட் தான் நம்மளோட கிங்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம கேட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அப்ப அவர் உண்மை சொல்றாரோ பொய் சொல்றானே தெரியாம அவங்க காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் ஜெயிச்சு கொடுத்துட முடியுமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லாயர் பையன் என்ன சொல்றான்னா, நம்ம வேலை அதுதான், நீ எப்பவாவது ஏதாவது ஒரு கேஸையாவது பொறுமையா நீ ஹேண்டில் பண்ணிருக்கியா? போன டைம் என்ன பண்ண, உன்ன மாதிரி ஒரு பையன் வந்தா அவங்க அப்பாவை நீ டென்ஷன் ஆக்குன, நீ வந்துட்டு இந்த கேஸ் நீ வாதாடக்கூடாதுன்னு சொல்ல வச்ச. இந்த மாதிரி நீ ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு, நான் வைல்டு கார்டு என்ட்ரினா நீ ஒரு தந்திரக்காரன் அப்படின்னு முட்டிக்குதான். இங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போடுறாங்க. இங்கதான் சண்டை போகுது. வெளியில இருந்து என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா வெளியில நம்ம கிளைண்ட்டும் ஆப்போசிட் சைடு அந்த ஆப்பனன்ட் இருக்காருல அந்த தாத்தா, அவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டிருக்காங்க. கோர்ட்டுக்குள்ள நடந்த பஞ்சாயத்தே தான் வெளியிலயும் போயிட்டு இருக்கு. அதுதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் எப்பவும் வழக்கமா சந்திப்பாங்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே உட்காந்து பேசிருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு சின்ன சுத்தியை வச்சுட்டு சம் 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 அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்லவும், இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும், கொஞ்சமாவது சம்மதத்தோட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, புக்ல எல்லாம் என்ன போட்டிருக்கு தெரியுமா, ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னா அவங்களோட மூக்கு புடப்பாகும், அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்புல பிளட் பிரஷர் அதிகமாகிறதுனால மூக்கு வந்துட்டு லைட்டா அரிக்கும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்துட்டு என் மூக்கு அரிக்குது அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு பண்ணி காட்டவும், இப்ப நான் பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் தெரியலையே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் பொய், நான் சொல்றத கேளு, உனக்கு யாராவது உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு சம் 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 சொல்லிட்டு அவங்களோட கண்ணை பாரு, அப்ப அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு கண்ணை பார்த்து பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லவும், ஓ நீ அப்படி சொல்றியா, சரி அப்ப நீ கண்ணை பார்க்காத பேசாம புருவத்துக்கு நடுவுல பாரு, புருவத்துக்கு நடுவுல பார்த்துட்டு சம் சம் சம்னு சொல்லி அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோக்கு உன்னை பிடிச்சிருக்கு கரெக்ட் தானே அப்படின்னு கேட்கவும், ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்றாங்க. கேள்வி கேட்டா ஒண்ணு ஆமா இல்லன்னு சொல்லு, அதென்ன தெரியல, இந்த டைம் கேட்கறா மறுபடியும் கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் கேட்கறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருந்துட்டு, சரி அதெல்லாம் விடு, அன்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பணும்ல, அப்போ ஹீரோவும் நீயும் அந்த சன்செட் பாக்குறதுக்கு போனீங்களா அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட் கேட்கும். ஹீரோயின் இருந்துட்டு ஆமா போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் மறுபடியும் கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹீரோக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோவும் லாயர் பையனும் பேஸ்கெட் பால் விளையாண்டு இருக்காங்க. அப்போ லாயர் பையனுக்கு ஒரு போன் வருது. போன்ல ஏதோ ஒரு லாயர் தான் பேசுறாங்க. அவங்க இருந்துட்டு பிஸியானு கேட்கவும், இல்ல பேஸ்கெட் பால் தான் விளையாண்டுருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆப்போசிட் சைடு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பத்தி என்னமோ கேக்குறாங்க. ஹீரோயினா, ஆமா நாங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஒண்ணா ஒரு கேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வேற ஆட்டிசம்ல ஆர்டிஸ்டிக் தானே, அந்த பொண்ணு வேற ஹேண்டிகேப்டு டிசேபிள்டு பர்சனா, அதனால அந்த பொண்ணு பண்ண வேண்டிய வேலையும் சேர்த்து நானே பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது கோவம் வரும்ல, அவர் வந்துட்டு சரிவா விளையாடலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விளையாட கூப்பிட்டு வேணும்னே இடிச்சு தள்ளி விடுறாரு லாயர் பையனை. லாயர் பையனும் ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஏன்டா இப்படி விளையாடுற, கொஞ்சம் நேர்மையா விளையாடுறா அப்படின்னு சொல்லவும், நேர்மையா விளையாடுறதா, நீ முதல்ல நேர்மையா விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. லாயர் பையனும் ஒண்ணுமே புரியல. இப்ப அங்கே கட் பண்ணி ஹீரோயினோட அப்பா ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி கஸ்டமர் வராங்க. வந்துட்டு என்னப்பா விலையெல்லாம் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கும். ஹீரோயின் அப்பா இருந்துட்டு, என்ன பண்றதுங்க விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி விலை வச்சாதான் எங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க. அதுவும் அவங்க ஹார்ஷா பேசிட்டு போறாங்க. அதனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த சுத்தியல் எடுத்துட்டு, அந்த லேடி உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த லேடி அங்கேதான் இருக்காங்க. அவங்களுக்கும் இது கேட்கும்ல, என்னையா கடை நடத்துற நீயும், பொண்ணையே வந்துட்டு இந்த மாதிரிலாம் கஸ்டமர் கிட்ட பேசுறதுக்காக விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அவங்க அப்பா இருந்துட்டு, நீ பொண்ணு இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இப்ப நீங்க உடனே கிளம்பணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுவோம். ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு சரிங்க சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட டீம்ல முதல்ல ஒரு டிடெக்டிவ் இருந்தாரு, அவர் என்ன சொல்லுவாருன்னா, முகத்துல இருக்கிற அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை விட நம்ம கை கால் வந்துட்டு பொய் சொல்லும்போது ஈஸியா காட்டி கொடுத்துரும். ஏன்னா மூளைக்கு கிட்டவே இருக்கிறதுனால நம்ம முகத்தை கூட மாத்திக்கலாம், பொய் சொல்லும் போது நம்ம மாத்தி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா கை கால் தூரமா இருக்கிறதுனால அதை நம்மளால டக்குன்னு கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது, என்ன ஆனாலும் அதை மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் பொய் சொல்லும் போது அவங்களோட கால் வந்துட்டு இறுக்கமா இருக்கும், அந்த ரூமை விட்டு எப்படா நான் எழுந்திரிச்சு போகலான்ட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்னு நம்ம கை வந்துட்டு ரொம்ப நடுங்கிட்டே வேர்த்துட்டே இருக்கும், அதனால கை எப்பவுமே தொடையில தேய்ச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் இருந்துட்டு, என் ஃப்ரெண்ட் என்னடானா புருவத்துக்கு நடுவுல பாருன்றா, அந்த டிடெக்டிவ் வந்துட்டு கையை காலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்ல போனா நான் மொத்த பாடியையும் நோட்டீஸ் பண்ண போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் இருந்துட்டு என் உள்ளுணர்வெல்லாம் ஈஸியா ஏமாத்திடுறேன்
ஏமாத்திரலாம், ஆட்டிசம் இருக்கிறவங்களோட உள்ளுணர்வெல்லாம் ஈஸியா ஃபூல் பண்ணிடலாம், ஏமாத்திரலாம், இந்த உலகத்துல ஏதாவது ஒரு போட்டி ஈஸியா ஏமாந்து போறதுக்குன்னு வச்சு ஆட்டிசம் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ வந்துட்டு ஆட்டிசம் இருக்கிறவங்களா என்ன அவ்வளோ இன்னசென்ட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு இல்ல, இப்ப நார்மல் மனுஷங்க வந்துட்டு நீ நான் சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி ஒரு உலகத்துல வாழுவோம், ஆனா ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு தனக்கு தானே ஒரு உலகம் இருக்கும், அவங்க அந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நீங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்திரலாம், நீங்க ஏமாத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அடுத்த டைம் ஏமாத்தும் போதும் நாங்க வந்துட்டு அதை ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம், மறந்துடுவோம், மறுபடியும் ஏமாந்துருவோம் அப்படின்லாம் ஹீரோயின் சொல்றதை கேட்டுன்னு ஹீரோ வந்துட்டு நீ சொல்ற இதெல்லாம் வந்துட்டு கேட்கும் போது எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, நான் உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. இப்போ 2 பேரும் கார்ல இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா இவங்களோட கிளைண்ட் இருந்தாரு இல்லையா, அந்த கேசட் மிஷின் கொண்டு வந்துட்டு அந்த ஏடிஎம் மிஷின், அந்த கிளைண்ட்டை பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம ட்ரையல் பாத்துக்கலாம், நீ ஏன்ட்டு ஏதாவது கேளு, நான் உண்மை சொல்றேன்னா போய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். ஹீரோயின் எடுத்துட்டு அதை சுத்தி கையில எடுத்துட்டு சம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன பிடிக்கும் தானே, நீ என்ன லவ் பண்றதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. இந்த கேள்வி ஹீரோ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவரால் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஹீரோயின் கண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நாம பேசாம உள்ள போய் அவர்கிட்டயே பேசிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணா லாயர் பையன் யாரையோ பாக்குறதுக்காக ஒரு கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆள் வரா, யாருன்னு பார்த்தா நம்ம லீடர்ஸ் ஏடிஎம் சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஏடிஎம்ல வேலை பார்த்த ஒரு ஒர்க்கர் தான் இவன் கிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி இந்த ஒரு லா ஃபார்ம்ல இருந்து வரேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. இது உங்களுக்கு தெரியுதா, இந்த கேசட் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த கேசட்டை நீங்க அந்த அமெரிக்கா எக்ஸிபிஷன்ல பார்த்துட்டு தான் நீங்க பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். என்ன சொல்றான்னா நாங்க அதை பார்த்துட்டு ஏப்ரல்ல நடந்தது அந்த எக்ஸிபிஷன், நாங்க அக்டோபர்லயே வேலையெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆனா நாங்க அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றோம். என்னாச்சு, ஏன் நீங்க ஷட் டவுன் பண்ணீங்க, எல்லாத்தையும் இழுத்து மூட்டீங்க அப்படின்னு கேட்கவும் நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணோம், ஆனா முக்கியமான விஷயத்த நாங்க தப்பா பண்ணிட்டோம். என்னன்னா அமெரிக்கன் நோட்டு வேற மாதிரி இருக்கும், நம்ம நோட்டு வேற மாதிரி இருக்கும், அதனால வெயிட் போடுறதோ இல்ல அதை பத்தி கவனிக்கிற அந்த மிஷின், முக்கியமான மிஷின் இருக்கு இல்லையா, அதை நாங்க ஆல்டர் பண்ணாம அதே மாதிரி வச்சுட்டோம். அதுல என்னாச்சுன்னா தப்பா காட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதனால எங்களோட கேசட் எங்கேயுமே வெளியில விட முடியல, ஆல்ரெடி வெளியில விட்ட கேசட்டையும் நாங்க ரிட்டர்ன் வாங்கிட்டோம், அதனால எந்த ஒரு கேசட்டுமே உபயோகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த லாயர் பையன் இருந்துட்டு ஒண்ணு கூட வெளியில எங்கேயுமே இல்லையான்னு கேக்குறாங்க. எதுவுமே இல்ல, ஒண்ணு கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா மறுபடியும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இங்க வந்து பார்த்தா எதெல்லாம் பார்த்து நம்ம பொய் சொல்றானா உண்மை சொல்றானான்னு கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சு வந்தோமோ அது எல்லாத்துலயும் காயமாய் கட்டு போட்டு வச்சிருக்கு. உருவத்துக்கு நடுவுல, கையில, கால்ல எல்லா பக்கமும் கட்டு. கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இந்த மாதிரி கட்டு போட்டிருக்கேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் நீங்க பேசாம ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும். நீங்க எல்லாம் வரும்போது நான் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நல்லாவா இருக்கும், அதனாலதான் நான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் வந்துட்டு எனக்கு சேல்ஸ் சைடு இருக்கிறதுனால எனக்கு சரி அது டெவலப்மெண்ட் எல்லாம் பெருசா தெரியாது, அதனால நான் வேற ஒரு ஆள் உங்களுக்கு காட்டுறேன், அவர் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டுறாங்க. அவங்க மேனேஜர்னு சொல்றாங்க. இந்த சோடா பட்டி இருக்கான் இல்லையா, இவன் தான். அவன் வந்து சேர்ல உட்கார்ந்ததுல இருந்து எப்படா எழுந்திருச்சு ஓடலாங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, இதெல்லாம் நம்ம ஹீரோ சொன்னது அந்த பொய் சொல்றதுக்கான அறிகுறி மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அவனையும் ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா நீங்க எந்த வருஷத்துல இதை கண்டுபிடிச்சீங்க, இந்த கேசட் எப்ப கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கும். 2019 2020 மாத்தி சொல்லவும் கரெக்டா சொல்லுங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு 2019 கடைசியில தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் இருந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வரதுக்கான சம்பவம் ஏதாவது இருக்கா, அதாவது இந்த மாதிரி நீங்க கேசட் செஞ்சீங்களா அதுக்கான சம்பவம் இருக்கா அப்படின்னு கேட்கும். அங்க இருக்கிற அவனுக்கும் புரியல, இல்ல கிளைண்ட்டுக்கும் புரியல. அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீங்க இந்த ப்ராசஸ் இல்ல இதை பத்தி ஸ்பெசிபிக்கா நீங்க டீடைல்டா சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க, இது உங்களோட ப்ராடக்ட் தான் எங்களுக்கு தெரியும், ஆனா நிறைய பேர் வந்துட்டு இது உங்களோட இதுல நீங்க திருடிதான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால நீங்க இதை பத்தி டீடைலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும். அந்த சோடா ஊட்டி இருந்துட்டு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன அந்த அறிகுறி எல்லாம் அவன் பண்றான். கையை வச்சு காலை தேய்க்கிறாங்க, வேர்க்குது, கால் நடுங்குது, எல்லாமே பண்றான். இருந்துட்டு எதுக்கு இப்படி வைக்கப்படுற, கேட்கறது சொல்ல வேண்டியதான், இந்த வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சு மாத்திர மாதிரி தெரியுது. கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி தியேட்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான், ஒரு ஆக்டரா சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவானாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கேத்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் கரெக்டா கேட்க வேண்டிய பாயிண்ட் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா 2019 அமெரிக்கால நடந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்க போனீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த சோடா குட்டி இருந்துட்டு எதுவும் சொல்லல, கையெல்லாம் நடுங்குது, அவனுக்கு மூக்கெல்லாம் பொடப்பாகுது, மூக்கு அரிக்குது, அவனுக்கு மூக்கு சொரிஞ்சிட்டு இருக்கிறான், எந்த பதிலும் சொல்லல. ஆனா கிளைண்ட் இருந்துட்டு நீங்க எங்க பக்கம்லாம் இருந்தானே, இதெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா நீங்க எங்க மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, ஆப்போசிட் சைடு லாயர் மாதிரி நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எங்க பக்கம் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் பேசுறாங்க. அப்ப கிளைண்ட்டுக்கு ஒரு போன் வருது, யாருன்னு பார்த்தா லாயர் பையன் தான் போன் பண்றான். கேஸ் சம்பந்தப்பட்ட காலா தான் இருக்கும், அதனால ஸ்பீக்கர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் ஸ்பீக்கர் போடுவோம். லாயர் பையன் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த நம்பர்ல உள்ளவனுக்கு நான் போன் பண்ணி வர வச்சேன், அவங்க கிட்ட கேட்ட
கேட்டேன் ஏதாவது ப்ராடக்ட் மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் கம்பெனி இருக்கான்ல அவன் வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்ல, எல்லாத்தையுமே நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நியூஸா சொல்றான் அந்த லாயர் பையன். அப்புறம் அதுக்கு அந்த கிளைண்ட் இருந்துட்டு நல்ல நியூஸ் தான் ஓகேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. நான் அப்புறமேல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கு, அதனால இதோட நம்ம இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கிறது நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் சொல்றாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ரைட்டு தான், ஆனா இப்போ இங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஜட்ஜு முன்னாடி பண்ணா ஜட்ஜு நாம தான் போய் சொல்றோம்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாரு. அவர் முன்னாடி வந்துட்டு எப்பவுமே கையை மேல வச்சுதான் உட்காந்துருக்கணும், டேபிளுக்கு மேல. இந்த மாதிரி கால் கிட்ட வச்சுட்டு உட்காந்துருந்தா கண்டிப்பா ஒரு டவுட் வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த சோடாபட்டி டக்குன்னு கையெடுத்து மேல வச்சிடுறான். ரொம்ப முக்கியமான விஷயம், மூக்கு அரிக்கவே கூடாது, மூக்க தொடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க. கோர்ட்ல வந்துட்டு அந்த சோடாபட்டியை தான் ஹீரோயின் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மிஷினை கண்டுபிடிச்சது நீங்க தானா அப்படின்னு கேட்கவும் அந்த சோடாபட்டி இருந்துட்டு, ஆமா இந்த 2 கையால தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எந்த வருஷத்துல கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும். 2019 கண்டுபிடிச்சேன், அது சரியான ஒரு குளிரான மாசம், நவம்பர் மாசம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருந்துட்டு, இந்த மாதிரி நீங்க ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால உங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லவும், அந்த டைம்ல வந்துட்டு ஏகப்பட்ட பேங்க் ராபரிஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. எல்லா கேசட்டுமே வந்துட்டு தப்பா சொல்ற மாதிரி ஒரு கேசட்டா, ஒரு ஃபேக் கேசட்டா தான் இருந்தது. அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ட்ரூவான ஒரு கேசட், உண்மையை மட்டும் சொல்ற ஒரு கேசட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றான். ஹீரோயின் இருந்துட்டு, நீங்க 2019 அமெரிக்கால நடந்த எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்கவும், அவனுக்கு மூக்கெல்லாம் அரிக்குது, எப்பவும் போல மூக்கு புடக்குது, செவக்குது, அரிக்குது, கையை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், கையெல்லாம் துடிக்குது, ஆனா கொண்டு போனா ஜட்ஜு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்படுத்துறான். ஒரு வழியா கையை மூக்கு கிட்ட கொண்டு போயிடறான். ஆனா டக்குன்னு முகத்தை மூடிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். என்ன சொல்றான்னா, நானும் என்னோட டீம் மெம்பர்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம், ஆனா இத்தனை கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், நாங்க இன்னொருத்தவங்களோட திருடி தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பேர் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நானும் சரி என்னோட லீடரும் சரி நாங்க அமெரிக்காவுக்கு போனதே கிடையாது, அந்த ப்ராஜெக்ட் அங்க எக்ஸிபிஷன் நடந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்றான். இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம ஆப்பனன்ட் அந்த தாத்தா வந்துட்டு, இங்க வந்துட்டு ஏன் போய் சொல்லிட்டு இருக்கேன், உண்மையை சொல்லுங்க, அமெரிக்காவை பார்த்து தான் நீங்க பண்ணீங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும். ஜட்ஜ் இருந்துட்டு, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் பேசணும், எவிடன்ஸ் இல்லைன்னா நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் முடிஞ்சதுன்னு போய் உட்காந்துறாங்க. இப்ப ஜட்ஜ் வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல ஆகிட்ட, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமான்னு கேட்கறாங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோயின் கேபின்ல காட்டுறாங்க. கிளைண்ட் வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஃபிளவர் படம் போட்ட ஒரு ஃப்ரேம் அதை வந்துட்டு கிஃப்டா கொடுத்துட்டு மட்டும் போகாம அந்த இடத்துல ஒரு இடத்துல மாட்டி விடுறாரு. மாட்டி விட்டுட்டு இது இருக்கிற இடத்துல வந்துட்டு நல்லா காசு இருக்கும், நல்லா ஒரு செல்வம் இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் ஹீரோயினுக்கு கரெக்டா ஒரு லெட்டர் வருது. அது யார்கிட்ட இருந்து வருதுன்னா, ஆப்பனன்ட் அந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அந்த தாத்தா கிட்ட இருந்தா ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது பார்த்த உடனே ஹீரோயின் இருந்துட்டு போய் சீனியர் லாயர் கிட்ட சொல்லணும். அவரோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அவர் இல்ல. சரி நம்ம லாயர் பையன் கிட்டயாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போய் அவங்கிட்ட இந்த லெட்டர் கொடுக்கும். லாயர் பையன் இருந்துட்டு இதை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. என்னன்னு போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோயின் பேரை போட்டு இந்த லெட்டர் நீங்க முழுசா படிக்கணும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான், இருந்தாலும் உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ப்ராடக்ட் இந்த கேசட் வந்துட்டு அவங்களோட சொந்த கேசட் கிடையாது, அவங்க உருவாக்குனது இல்ல, இது கண்டிப்பா அமெரிக்காவோடது தான். அந்த ப்ராடக்ட வச்சுதான் நானும் சரி நீங்க இப்போ போராடிட்டு இருக்கீங்களா, ஒருத்தவங்களை காப்பாற்றணும் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சரி உருவாக்கணும், ஆனா அவரு என்னடா இது அவரே உருவாக்குன கேசட்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தீர்ப்பும் அவருக்கு சாதகமா வந்துருச்சு. அதனால என்னாச்சுன்னா, எங்களோட கேசட் எதையுமே விற்க முடியாம போயிடுச்சு. இதனால எங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் இப்ப எங்க சட்டையை பிடிக்க வந்திருக்காங்க. இதனால நான் மட்டும் இல்ல, என் கம்பெனில வேலை பார்த்த ஒர்க்கர்ஸும் சரி இன்வெஸ்ட் பண்ணவங்களும் சரி அவங்களோட குடும்பமும் சரி அவஸ்தைப்பட போறோம். அதனால நீங்க கோர்ட்ல மட்டும் ஜெயிக்கிற ஒரு வக்கீலா இருக்க போறீங்களா, இல்ல உண்மையான வாழ்க்கையில உண்மையை வெளியில எடுத்து சொல்ற ஒரு நல்ல வக்கீலா இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி இருக்கு. இது வந்துட்டு அந்த லாயர் பையன், எனக்கு இந்த மாதிரி லெட்டர் வரவே இல்லையே அப்படின்ட்டு அவன் லெட்டரை மடிச்சு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். வந்துட்டு ஒருவேளை இது நிஜமா இருந்தா என்ன பண்றது, அதனால நாம அந்த தடையை ரத்து பண்றதுக்காக மறுபடியும் ஜட்ஜு கிட்ட போய் பேசணும், இதை பத்தி இந்த கேஸை நாம இன்னும் வந்துட்டு உள்ள கொண்டு போய் அந்த தடையை எடுத்து விடணும், அப்பதான் அவங்களும் அந்த சேல்ஸ் பண்ண முடியும், நாமளும் இந்த சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அந்த நம்ம கிளைண்ட் மேல நம்பிக்கை நீ இந்த கேஸையே எடுத்திருக்க கூடாது, நீ எதுக்கு இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த, சரி அதெல்லாம் விடு, கிளைண்ட்டை விசாரிக்கிறதுக்கு நீ அவங்களோட ஆபீஸ்க்கு போயிருந்தல, அப்ப கூட உனக்கு தெரியல அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு மறுபடியும் அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கே, இது நம்மளுடைய கம்பெனி, அதாவது இந்த லா ஃபார்முக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா, நீ ஒரு வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பையன் சொல்றான். இப்ப ஹீரோயின் இருந்துட்டு, நான் வைல்டு கார்டு என்ட்ரி இல்ல, நீ தான் தந்திரக்காரன், நான் உன தந்திரக்காரன் சொன்னா உனக்கு பிடிக்குமா, அதே மாதிரிதான் நீ என்ன வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொல்லாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு அந்த லாயர் பையன் இருந்துட்டு, தந்திரக்காரனா நானா நீயா, யார் அந்த ஆபீஸ்க்கு போய் இப்படி எல்லாம் பேசணும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தது நானா நீயா, நீ தானே, நான் கோர்ட்ல உட்காந்து நீங்க 2 பேரும் பேசிக்கிறத வாதாடுறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு டிவி ஷோ பாக்குற மாதிரி இருந்தது, எல்லாமே ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்தது, நீ எப்படி பேசணும் எதுக்கு என்ன சொல்லணும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது, உனக்கும் ஜெயிக்கணும்னு தான் இருந்திருக்கு, அப்ப அவன் பொய் சொல்றான் உண்மை சொல்றான்னு கூட உனக்கு தெரியாது,
இப்ப சொல்லி யாரு தந்துடப்பாறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். ஹீரோயின் சோகமாயிட்டு அங்க இருந்து அப்ப சீனியர்ல ஹீரோயினை பார்த்துட்டு நான் பாக்குறதுக்கு என் ரூமுக்கு வந்திருந்ததா சொன்னாங்க, சொல்ல என்ன விஷயம் கேட்கும். ஹீரோயின் அந்த லெட்டரை பத்தி எதுவும் பேசாம லெட்டரை மறைச்சு வச்சுட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட கேபின்ல அந்த லெட்டர் பத்திரமா வச்சுக்கிறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினும் லாயர் பொண்ணும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்பவுமே சாப்பிடும்போது அவங்க வீட்டுல இருந்தே லஞ்ச் கொண்டு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கொண்டு வரல. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இன்னைக்கு கேன்டீன்லயே போட்டிருக்காங்க. இதை வச்சு லாயர் பொண்ணு இனிமேல் எப்பெல்லாம் இந்த சாப்பாடு கேன்டீன்ல போடுறாங்களோ அப்பெல்லாம் நான் உனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன், நீ கேன்டீன்லயே வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயின் கையில இருக்கிற வாட்டர் பாட்டில் திறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது லாயர் பொண்ணு வாங்கி திறந்து கொடுத்துட்டு, நானும் கேள்விப்பட்டேன் தந்திரக்காரனே அவனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டு போல இருக்க லாயர் பையனா, ஒரே கேஸ்ல பட்ட பேர்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், ஏன்னா அவன் என்ன வைல்டு கார்டு என்ட்ரின்னு கூப்பிட்டான் அதனாலதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு லாயர் பொண்ணு இருந்துட்டு விளையாட்டா, சரி எனக்கு ஒரு பேர் வைக்கிறதுன்னா என்ன பேர் வைப்ப, குழந்தை முகம் அழகி அந்த மாதிரி பேர் வைப்பியா அப்படின்னு, அதெல்லாம் நீ இல்ல நீ வந்துட்டு வேற அப்படின்னு சொல்ல, சரி நான் என்ன எனக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், இது வசந்த காலத்துல வீசுற சூரிய ஒளி அப்படின்னு சொல்லவும் லாயர் பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுறா, என்னடா நம்மள இந்த அளவுக்கு அவன் மனசுல வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, லா ஸ்கூல்ல படிக்கும்போது கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி நீ தான் என்கிட்ட சொல்லுவ, இங்க கிளாஸ் நடக்குதுங்கிறத பத்தியும் நீ தான் என்கிட்ட சொல்லுவ, ஏதாவது நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீ தான் என்கிட்ட சொல்லுவ, யாராவது என்கிட்ட வம்பு கிழத்தாங்கன்னா என்ன புள்ளி பண்ணாங்கனாலும் அவங்க கிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்துவ, அவ்வளவு ஏன் இப்ப கூட என்னோட வாட்டர் பாட்டில நீ தான் திறந்து கொடுக்குற, எப்போ கேன்டீன்ல இந்த லஞ்ச் போடுவாங்க எனக்கு பிடிச்ச லஞ்ச் போடுவாங்கிறத பார்த்து என்கிட்ட சொல்லுவேன்னு கூட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு ஆடி போயிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த லாயர் பையன் வரான். வந்து என்ன சொல்றான்னா, அந்த ஆப்போசிட் ஆளுங்க வந்துட்டு அப்பீலுக்கு போயிருக்காங்களாம். அவங்க வந்துட்டு இன்னைக்கு சைட்ல வெரிஃபிகேஷனா அந்த இடத்துக்கு நாம போகணும், அதனால சீக்கிரமா சாப்பிட்டுவான்ட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணி இவ்வளவு நேரம் லீடர் ஏடிஎம் கேசட்னு சொல்லிட்டு ஒரு கேசட்டை கண்ணிலேயே காட்டாம சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த கேசட்டை தான் காட்டுறாங்க. அந்த கேசட்டையும் இப்போ நம்ம கிளைண்டோட கேசட்டையும் ஒப்பிட்டு காட்டுறாங்க. எங்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு பாருங்க, பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. மேல இருக்கிற நம்பர் பிளேட்லயும் உள்ள வெயிட் அளக்குற அந்த நோட்டோட வெயிட் அளக்குற அந்த மெஷின்லயும் மட்டும் தான் வித்தியாசம் இருக்கு, மற்றபடி இது பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஆப்போசிட் சைடு லாயர் வந்துட்டு ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா இந்த மெஷினை நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ண அந்த வருஷம் இருக்கும், டேட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆப்போசிட் சைடு லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அதனால நாங்க வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த ஒரு நோக்கத்துல தான் இவங்க வந்துட்டு பேட்டன்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க, அதனால இதை கேன்சல் பண்ணணும், நாங்களும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு லாயர் சொல்றாங்க. இப்போ அங்கே கட் பண்ணா நம்ம சீனியர் லாயர் கிளைண்ட் கிட்ட இந்த டைம் கண்டிப்பா நமக்கு சாதகமா தீர்ப்பு வராது, அவங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும், ஏன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கிளைண்ட் இருந்துட்டு பரவாயில்ல இந்த கேப்ல நான் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா ஏடிஎம் எல்லா பேங்க் கிட்டயும் அக்ரிமெண்ட் போட்டுட்டேன், அதனால வர வழி இல்ல, எல்லா பேங்க்கும் நான் எங்கிட்ட தான் வாங்கி ஆகணும் மிஷினை கேசட்டை அப்படின்னு கிளைண்ட் சொல்லுவோம். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு ஆரம்பத்துல இருந்து இதுதான் உங்களோட பிளானா, இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் உங்களோட கேசட்டுன்னு பேட்டன்ட் வாங்குற டைம்ல அவங்களோட தடை பண்ணி வைப்பாங்க, ஸோ அந்த டைம்ல நீங்க எல்லா சேல்ஸும் பெருக்கிடலாம்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு கேட்கும். அவன் எந்த பதிலும் சொல்லாம சீனியர் லாயர் கிட்ட நான் போயிட்டு வரேன்ட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே இடத்துல கொஞ்சம் தூரமா ஆப்போசிட் சைடு அந்த ஆப்போனன்ட் தாத்தா இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீரோயினையும் முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. அவரை ஃபேஸ் பண்ண முடியாம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதையும் நம்ம காட்டுறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க வாட்டர் பாட்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் இருந்துட்டு, நான் தெரிஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல இருந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், பொய்க்கு ஆதரவா போயிட்டேன், என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட கேபின்ல அந்த சன்ஃபிளவர் பூ போட்ட ஃப்ரேம் இருந்தது இல்லையா, கிளைண்ட் கொடுத்துட்டு போன ஃப்ரேம், அதை கழட்டி வச்சுட்டு அந்த இடத்துக்கு அந்த ஒரு தாத்தா கொடுத்த அந்த லெட்டரை டேப் போட்டு ஒட்டி விடுறாங்க. லெட்டர்ல தான் கடைசியில் அந்த தாத்தா எழுதியிருந்தாரு இல்லையா, நீ வந்துட்டு கோர்ட்ல ஜெயிக்க போற ஒரு லாயரா இருக்க போறியா, இல்ல உண்மையான வாழ்க்கையில உண்மைக்கு போராடி ஜெயிக்க போற ஒரு லாயரா இருக்க போறியான்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணி நம்ம சட்ட நிறுவனத்தோட ஆப்பனன்ட் அந்த லா ஃபார்ம் இருக்காங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. இவங்க வரப்போற எலெக்ஷன்ல நீதித்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ல வந்துட்டு போட்டியிட போறாங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க. இங்க வந்துட்டு முதல்ல இதுக்கான வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு உங்களை பத்தின ஒரு ரூமர், அதாவது உங்களை பத்தின ஒரு வதந்தி வந்துட்டு எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அதை பத்தி நான் கேட்கவா, அது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன வதந்தினா, நீங்க வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது ஒருத்தவங்களை லவ் பண்ணி அவங்க மூலியமா ஒரு குழந்தை இருந்தது அப்படிங்கிற மாதிரி வதந்தி இருந்தது, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்ல அந்த வதந்தி எல்லாம் போய் தான், ஒரு சராசரி ஆளா இருந்திருந்தா இந்த வதந்தி பெருசா உங்களை பாதிக்காது, ஆனா இப்ப நீங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்க போறீங்க, அதனால இந்த வதந்தி உங்களை கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சிஇஓ, அதாவது அந்த ஆப்பனன்ட் லேடி இருக்காங்களா, அவங்க இருந்துட்டு இது கண்டிப்பா ஒரு வதந்தி தான், இது உண்மையே கிடையாதுன்னு சொல்றாங்க. இதோட எபிசோட் 5 முடியுது. பை.